முள்தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரகுபதி காரிலிருந்து இறங்கி கோட்டை கழட்டி கொண்டே வர தன்னிச்சையாய் அவரது கை கோட்டை நீட்ட அதை வாங்க அங்கே அபி இல்லை. அபிக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அப்பாவின் கார் சத்தம் கேட்டால் ஓடி வந்து விடுவாள். அவரது கோட்டை கழட்டி கொடுத்ததும் அதை வாங்கி வைப்பதில் தொடங்கி காலையில் ரகுபதி வாக்கிங் போகும்போது அவருக்கு ஜூஸ் கொடுக்கறதுலேருந்து ராத்திரி அவர் படுக்க போகும்போது பால் கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அபி ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்வா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா 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 தான். ஸ்கூல் போகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் அவள் அப்பா கூடவே தான் இருப்பாள். அப்பா ஸ்கூலில் இப்படி நடந்துச்சு, காலேஜில் அப்படி நடந்துச்சு, வந்ததும் வராததுமா அப்படியே போய் அப்பா கிட்ட ஒப்பிச்சிடுவா. ஆனால் இந்த 5 வருஷத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. அபியோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு தான் காரணம் என்கிற குற்ற உணர்ச்சியே ரகுபதியை கொன்று எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவளோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது, அடுத்தது அவளோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரகுபதி திணறி போயிருந்தார். அவர் வந்ததும் திலகா வர, அபி வந்துட்டாளா? வந்துட்டாங்க. சாப்பிட்டாளா? இன்னும் இல்லை, அக்காவும் தங்கச்சியும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மணி 8 ஆகுது, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணுறா? யாருமே இன்னும் சாப்பிடலை. மைத்திலியும் அபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திலகா, மைத்திலி பசி தாங்குவா, அபி பசி தாங்க மாட்டான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? மணி 8 ஆகுது, இன்னும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ இங்கே என்ன பண்ணுற? ஏங்க, உங்கள் மனசில் என்ன தான் நினப்பு? அபி ஒன்றும் குழந்தை இல்லை, அவளுக்கே ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை இருந்தா பசிக்காதா? உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அவளுக்கு பசிச்சா அவள் சாப்பிட போகிறா. அவள் நிலைமையெல்லாம் தெரிஞ்சும் உனக்கு அவளை பார்த்துக்கிறத விட அப்படி என்ன வேலை? ஐயோ அப்பா விடுங்க, நான் போய் அவளை சாப்பிட சொல்கிறேன். மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ரகுபதி அபி விஷயத்தில் டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுவார். மாடிக்கு போன திலகா, அபி, மைத்திலி 2 பேரும் சாப்பிடுவாங்க. என்னம்மா, அப்பா வந்துட்டாரா? அக்கா என்ன சாப்பிடலன்னு திட்டு வாங்கினியா? மைத்திலி கேட்க, அது தெரிஞ்ச விஷயந்தானே, நீ வா அபி, வந்து சாப்பிடு. உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிக்கலன்னா அதுக்கு வேற நான் திட்டு வாங்கணும். மைதிலி சிரிக்க, எனக்கு ஒரு விஷயம் தாண்டி புரிய மாட்டேங்குது. இவளுக்கு நான் என்னவோ சித்திங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு. 2 பேருமே நான் பெத்த பொண்ணுங்க தானே, உங்களுக்குள்ள எனக்கு என்ன பாகுபாடு? விடுங்கம்மா, அப்பாவை பற்றி தெரிஞ்சது தானே. நீ வாக்கா, நம்ம போய் சாப்பிட்லாம். நீ போ மைதிலி, அஸ்வின் சாப்பிட்டானான்னு பார்த்துட்டு வரேன். எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து உட்கார ரகுபதியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்கார்ந்தாரு. வேலைக்காரக்கா சாப்பாடு பரிமாற, திலகா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. மதியம் லஞ்ச் நல்லா கிராண்டாக இருக்கணும். யாருங்க வர்றது? அது சஸ்பென்ஸ். அப்பா, யார் வராங்க? மைத்திலி கேட்க, அது சஸ்பென்ஸ். அபி எதுவும் கேட்காம அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அபி கேட்டால் நிச்சயமாக பதில் சொல்லிடுவார். அபி கேட்கணும் என்பது தான் அவருடைய எண்ணமும். ஆனால் அபி எதுவுமே கேட்கல. அமைதியாக சாப்பிட்டு தன்னோட ரூமில் போய் படுத்துட்டா. அவள் போகிறதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவர், என் பொண்ணு எப்போ திலகா பழைய மாதிரி மாறுவா? கேட்கும்போதே அவர் குரல் தழுதழுக்க, அப்பா எல்லாம் சரியாயிடும். முன்ன இருந்ததுக்கு அக்கா இப்போ எவ்வளவும் மாறியிருக்கா. சீக்கிரமாக அவளை பழைய மாதிரி கொண்டு வந்து விடலாம், விடுங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை யார் வராங்கப்பா?
மைத்திலி திரும்பவும் கேட்க, வரும்போது பாரு சொல்லிட்டு ரகுபதி அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. பின்னாடியே பால் எடுத்துக்கிட்டு போன திலகா, இதை குடிங்க, நீங்கள் சரியாகவே சாப்பிடல. ரகுபதியின் கண்கள் கலங்கி இருக்க, என்னங்க சின்ன குழந்த மாதிரி, நான் எதையுமே வேணும்னு செய்யலை திலகா, எல்லாமே என்னை மீறி தெரியாமல் நடந்துருச்சு. அவளுக்கு போய் நான் கெடுதல் நினைப்பேனா? அவளோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாளும் நான் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு என்கிட்ட பழைய மாதிரி பேசணும், பழகணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். அதுக்கு நான் என்ன செய்யணும், நீயாவது சொல்லு. இப்படி கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? இங்கே பாருங்கள், 2 வருஷம் அவள் யாரை பற்றியும் யோசிக்காமல், தன்னை பற்றி கூட யோசிக்காமல் ஒரே ரூமில் அடைஞ்சு கிடந்தா. குழந்த அஸ்வினை கூட அவள் பார்த்துக்கல. அவ்வளவு மன உளைச்சலில் இருந்தா. இப்போ தான் வெளியில் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறா, குழந்தைய கவனிக்கிறா, குழந்தை கூட விளையாடுறா. இதுவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சீக்கிரமாகவே அவள் பழைய மாதிரி மாறிடுவா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமாம், அந்த பையனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அதுவரை கண்ணீரோடு பேசிக்கொண்டிருந்தவரின் முகத்தில் கொலைவெறி தாண்டவம் ஆடியது. இப்போது எதுக்கு நீ அவனை பற்றி கேட்குற? திலகாவிடம் எரிந்து விழுந்தவர், எங்கிருந்தோ வந்தானே என் பொண்ணு வாழ்க்கைக்கு யமனா, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அதுதான் அவன் உயிரோடு இருக்கிற கடைசி நாள். ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் பார்த்து பயந்து போன திலகா பேச்சை மாற்ற எண்ணி, சரி ஞாயிற்றுக்கிழமை யார் வராங்க? சுயத்துக்கு வந்தவர் பதில் சொல்ல, அட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவன் வர நேரமாவது இனிமேல் நம்ம குடும்பத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். விஷ்ணு இங்கே தான் தங்க போகிறானா? தெரியல, நம்ம வீட்டில் தங்குவானோ இல்லை அவன் வீட்டிலே தங்குவானோ. அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எல்லா ஏற்பாட்டையும் நீ தான் கவனிக்கணும். நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. 2 பேரும் தூங்க போக மறுநாள் காலை அவசரமாக அபி ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. லன்ச் டைமில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாலதி? ஆஃபீஸில் ஏதோ சேஞ்சஸ் நடக்க போகுது. என்ன சேஞ்சஸ்? கம்பெனி கைமாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம் அபி, அஃபிஷியலாக எதுவும் தெரியல, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. நம்ம எம்டி சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. எம்டி சாருக்கும் வயசாகுது, அவரால் இந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியலையா, அதனால் இதை சேல் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன அபி நீ, உன்ன மாதிரி வந்தோமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கக்கூடாது. 4 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மேனேஜ்மெண்ட் கைமாறினா இங்கே இருக்கிறவங்களோட வேலையெல்லாம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் கைமாறுது. மற்றபடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் அப்படியே தான் கண்டினியூ ஆவாங்க. சுகந்தன் சார் இதை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை. அது எப்படி சொல்லுவார்? எல்லாம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிடுச்சான். அநேகமாக வர திங்கக்கிழமையே புது மேனேஜ்மெண்ட் பொறுப்பேற்றுக்கலாம். அபியின் முகத்தில் ஒரு நிமிஷம் கலவரம் தெரிய, நீ எதுக்கு அபி பயப்படுற? நீ வேலையை பர்ஃபெக்டாக செய்கிற ஆள், நீயே பயப்படுற. நான் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேன். எனக்கு புது மேனேஜ்மெண்ட்டை நினச்சாலே பயமாக இருக்குது. திட்டிக்கிட்டே இருந்தாலும் இந்த மேனேஜர் நம்மளை வேலையை விட்டு எல்லாம் அனுப்ப மாட்டார். ஆனால் வரவன் எப்படி இருப்பானோ. எல்லாரும் அதுக்குள்ளே சாப்பிட்டு அவங்கவுங்க ப்ளேஸில் போய் உட்கார
சர்க்குலர் வந்தது. 3 மணிக்கு எல்லாம் மீட்டிங் ஹாலில் அசெம்பிள் ஆகணும். அபி உட்பட எல்லாரும் ஒரு விதமான பதட்டத்தோடு மீட்டிங் ஹாலில் அசெம்பிள் ஆக மேனேஜர் பேச ஆரம்பித்தார். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நாம் இங்கே எதுக்கு கூடியிருக்கோம்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம மேனேஜ்மெண்ட் கை மாறிடுச்சு. அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தங்களுக்குள்ளேயே பேசிக்க. யாரும் பயப்பட வேண்டாம். யாரோட வேலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வர திங்கக்கிழமை புது எம்டி வரப்போகிறாரு. சார், எம்டி சார் எப்படி ஜாலியான டைப்பா, டென்ஷன் பார்ட்டியா, வயசானவரா சின்ன வயசா, ஆள் அழகாக இருப்பாரா? ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்க உங்கள் எல்லா கேள்விக்கும் எம்டி சாரே பதில் சொல்லுவார். மேனேஜர் சொன்ன அடுத்த நொடி கம்பீரமாய் ஒலித்தது அவனது குரல். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் தான் உங்கள் புது எம்டி வாய்ஸ் காலில் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். கோரஸாய் வந்தது குரல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. யார் யாரோ என்னென்னவோ கேட்டீங்க, இப்போ என்கிட்ட கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். அரங்கமே அமைதியாக இருக்க. இங்கே பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கை மாறிடுச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். உங்கள் யாருடைய வேலைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க இப்போ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? கண்டிப்பாக பண்ணுறோம் சார். கோரஸாக வந்தது எல்லாருடைய குரலும். தேங்க்யூ. இப்போது நான் கிளம்புறேன். மண்டே காலையில் 11 மணிக்கு உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய். ஒவ்வொருத்தராக வெளியில் வர, என்ன அபி, புது எம்டி ரொம்ப நல்லவர் போல இருக்குது. அபி அமைதியாய் புன்னகைக்க, உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு, எது கேட்டாலும் இந்த ஸ்மைலை தவிர வேறு எதுவுமே உங்ககிட்டேருந்து வராது. ஏன் இப்படி அவசப்ப